நஷ்தாத்தி நஷ்டன் எளிதாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, வஸ்ஸாபிஹாத்தி சபஹன் வஸ்ஸாபிகாத்தி சபகன் ஃபல் முதப்பிராத்தி அம்ரா நீந்தி செல்வோர் மீதும் முந்தி செல்வோர் மீதும் காரியங்களை நிர்வகிப்போர் மீதும் ஆணையாகங்கிறாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நான் காரியங்களை நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல முதப்பிராத்தி அம்ரா காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய சத்தியமான் இருக்கு. இதெல்லாம் யாரை குறிக்குது? அல்லாஹு தஆலா எப்படி சொல்லியிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுதுங்க? இதெல்லாம் இப்படி சில இடங்கள்ல வானவர், சில இடங்கள்ல காற்று, இப்படி அடைப்புக்குள் போட்டுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுங்க? இல்லைன்னா வேற அர்த்தம் என்ன, இது எப்படி புரிஞ்சுங்க அப்படிங்கிறதையும் நீங்க எங்களுக்கும் சொல்லணும். இல்லாட்டி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, இவங்க இமாம்கள் உதவி இல்லாம நான் புரிஞ்சுக்கொள்வோங்கிறது சொன்னதெல்லாம் சும்மா தான் போல தெரியுது. ஏன்னா எல்லாம் பட்டியல் அப்படியே இருக்குதே, பதிலே சொல்லலையே. சாமிக்கு வாத தொடங்கிட்டே நீங்க நம்ம வாதத்தை வச்சாச்சு. ஏன்னா உறிஞ்சு குடிக்கிறேன் இருக்குது, அது எப்படி முடியும் கேட்டாங்க. உறிஞ்சு குடிக்கிறேங்கிறது அங்க எங்க இருக்குங்கிறத அந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க காமிக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இவங்க ஒரு இமாம்களுடைய உதவி வேணும் அப்படிங்கறத சகோதரர்களே, இந்த ஷாமிலா பிரிண்டு கேளுங்க. ஷாமிலாவில் எடுத்தீங்கல்ல, உங்கள்கிட்ட பிரிண்டு ஒன்று தாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்னு அரபி அனைத்துலையும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், அதுக்கு பதிலே சொல்லலை. இப்னு அரபி அனைத்திலும் அல்லாஹ் பார்க்கணும், ஹாரூன் செஞ்சது தப்பு, அவங்க காலமாட்டை வணங்குறது ரைட்டு அப்படின்னு சொன்னா இவனை எதில் கொண்டே சேர்க்கிறது? இமாமுல சேர்க்கிறதா முர்த்ததுல சேர்க்கிறதா? இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை எழுதியிருக்கான் இமாம்ங்கிற பேர்லன்னு சொல்றோம். அதுக்கு என்ன செய்யல? பதில் சொல்லலை. அதே மாதிரி